பிறப்பு என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து தான் வரும். அது ஆங்கில மாதத்தில் வருகிற நட்சத்திரம் கிடையாது, தமிழ் மாதத்தில் வருகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறத தெளிவு பண்ணிக்கணும். பிறந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தன்று அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் சிறப்பானது. கண்டிப்பா கேக் வெட்டி கொண்டாடணுமா, அப்படி கேக் வெட்டி கொண்டாடுறது நம்முடைய கலாச்சாரமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இது ஒரு மேலை நாட்டினுடைய கலாச்சார பாணி, நம்ம நாட்டு பாணி இல்லை. அதனால நம்முடைய நாட்டு வழக்கப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா விளக்கு ஏத்தி தான் கொண்டாடணும், விளக்க அணைச்சு கொண்டாடக்கூடாது. அதிலும் குறிப்பாக பிறந்த நாள் அன்று நாம ஒரு ஒளிய அணைச்சா அது எப்படி இருக்கும்? அது பொதுவாகவே நமக்கு அபசகுணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஏனோ கண்டிப்பா குழந்தைங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு நினைச்சா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. ஆனா நம்முடைய முறைப்படி நம்ம பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னும் போது இது வேறு நாட்டின் கலாச்சாரம். சரிங்க, அப்ப இந்த பிறந்த நாளை எப்படி தான் கொண்டாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்த உடனே முதல்ல குளிக்க சொல்லுங்க. குளிச்சுட்டு புத்தாடை வாங்கி இருப்போம், அந்த புத்தாடையை குழந்தைங்களோ பெரியவங்களோ அதை போட்டுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் முதல்ல நெத்தியில விபூதி வச்சுட்டு திருமணிடுற பழக்கம் இருந்தா திருமணிட்டுக்கிட்டு தாய் தந்தையரை தான் முதல்ல வணங்கணும். பிறந்த நாள் அன்றைக்கு கடவுளை வணங்குவதற்கு முன்பாக தாய் தந்தையரை வணங்கணும். ரொம்ப சிறப்பா கும்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்பா அம்மாவையும் நிக்க வச்சு ஒரு முறை அவங்கள சுத்தி வந்து காலில் விழுந்து அவங்கள நாம வணங்கினோம் அப்படின்னு சொன்னா அது மிக விசேஷமான பலனை நமக்கு